சுவாமியே சரணமையப்பா. சுவாமி ஐயப்பனின் பற்றிய பிறப்பும் வரலாறும். திருமலை நாயக்கரால் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட பாண்டிய அரச வம்சத்தினர் மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் வழியாக கடந்து வந்து வள்ளியூர், தென்காசி, செங்கோட்டை, அச்சன் கோவில், சிவகிரி போன்ற இடங்களில் குடியேறினர். அன்றைய திருவிதாங்கூரின் சில பகுதிகளில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தவும் செய்தனர். சிவகிரியில் செம்பழநாட்டு கோயிலை சார்ந்த பாண்டிய வம்சத்தினராகிய சிலருக்கு பந்தள நாட்டை ஆள்வதற்காக உரிமையை திருவிதாங்கூர் மன்னர் அளித்தார். சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகர மன்னர் இவ்வம்சத்தை சார்ந்தவர் ஆவார். நீதியும் நேர்மையும் தவறாத ஆட்சி புரிந்த மன்னன் ராஜசேகரின் ஆட்சியை மக்கள் மிகவும் விரும்பினர். அவரது ஆட்சி பொற்காலம் என்றே பலரும் குறிப்பிட்டனர். ஆனாலும் மன்னருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. தனக்கு வாரிசாக ஒரு குழந்தை இல்லையே என்ற வருத்தம். எனவே மன்னரும் மகாராணியும் ஒரு குழந்தைக்காக பகவான் பரமேஸ்வரனிடம் மனமுருகி வேண்டினர். அதே நேரம் அசுர குலத்தில் பிறந்த மகிஷாசுரன் என்பவன் கடும் தவம் புரிந்து பிரம்மதேவனிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். பூமியில் எவராலும் அவன் கொல்லப்படக்கூடாது என்பதுதான் அந்த வரம். பிரம்மனிடமிருந்து பெற்ற வரத்தின் சக்தியால் அவன் கண்ணில் கண்டவர்களையெல்லாம் துன்புறுத்த தொடங்கினான். அவனது அட்டகாசத்திற்கு அடக்குமுறைக்கும் பயந்து அங்குள்ள மக்கள் வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்லும் நிலைக்கு ஆளாயினர். ஓர் அதிமானுஷ்ய சக்தியால் மட்டுமே மகிஷாசுரனை கட்டுப்படுத்த முடியும் என்று கருதிய தேவர்கள் துர்கா தேவியிடம் முறையிட்டனர். அவள் அவனை ஒரு கடும் போரில் கொன்றாள். தன் சகோதரனான மகிஷாசுரனின் மரணத்தில் மிகவும் வருத்தமுற்ற மகிஷி எப்படியும் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டாள். அவளும் கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடமிருந்து வரம் பெற்றாள். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் மகனாக பிறந்த ஒரு குழந்தையால் அல்லது பிற எவராலும் தனக்கு மரணம் உண்டாகக்கூடாது என்பதுதான் அந்த வரம். சில காலம் கழிந்து மகிஷி தேவலோகம் சென்று தன் சகோதரனின் மரணத்திற்கு காரணமான தேவர்களை துன்புறுத்த தொடங்கினாள். இதனால் அச்சம் கொண்ட தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று தங்கள் நிலையை எடுத்து கூறி மகிஷியின் கொடுமைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டினர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறந்த ஒருவரால் மட்டுமே மகிஷியை கொல்ல முடியும் என்பதை அறிந்த பகவான் விஷ்ணு பெண் உருவம் கொண்டு ஒரு மோகினியாக மாறினார்.